நம்ம நாடக கலைஞர்களுக்கு நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துல இருக்கக்கூடிய நாடக கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாடு லெவல்ல முழுக்க இயல் இசை நாடக மன்றம், தமிழ்நாடு இயல் இசை நாடகத்துக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வி.கே. வாசுதேவன் அண்ணா பொதுக்குழு உறுப்பினரா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த 10 ஆண்டு காலமா அப்பாக்கு அடுத்து நாடக கலைஞர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல நிறைய விஷயங்கள் போயிட்டு இப்போ ஒரு கலை பண்பாட்டு துறையிலயோ இயல் இசை தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்திலயோ போயிட்டு எங்களால எந்த ஒரு விதமான ஒரு உதவியும் கையெழுத்தும் வாங்க முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருந்து எல்லாத்தையும் ஈஸியா பண்ணி கொடுக்கறது நம்மளுடைய குன்னத்தூர் வி.கே. வாசுதேவன் அண்ணா தான். இப்போ அவருக்கு அண்ணாக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல்ல ஒரு பொறுப்பு இருக்கு, நம்ம கலைஞர்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னா எனக்கு சீக்கிரமா செஞ்சு கொடுக்க ஒரு அண்ணா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் எனக்கு சந்தோஷம். எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இப்ப அண்ணா ஒரு பொறுப்புல போட்டு அவருக்கு அதுக்கான கையெழுத்து போட்டா அது சீக்கிரமா அந்த வேலை ஆகும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இப்ப அண்ணாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷம். அது உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். எப்பவுமே கலைஞர்களுக்கு ஒண்ணுன்னா, அதாவது வேலூர் மாவட்டத்திலே ஆகட்டும், நம்ம ஆரணி ஆகட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் கலைஞர்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்து மூலமா கிடைக்கிற எல்லா உதவிகளையும் அண்ணன் மூலமா தான் எங்களுக்கு வந்து சேரும். ஒருத்தர் கூட மிஸ் ஆகாது. அந்த மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப நல்லது செய்வார் அண்ணா. இப்ப அண்ணா உங்களோட பேசுவாங்க. அனைத்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் நம்முடைய துறைக்கு பல உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. மாதம் ஏதாவது ஒரு உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய நாடக கலைஞர்கள் வந்து 50% பஸ்ல பேருந்துல பயணம் செய்யலாம். அது இல்லாம நம்முடைய அது மட்டும் இல்லாத நம்ம கையில எடுத்துட்டு போறக்கூடிய அந்த மேலதாளங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, எக்ஸ்ட்ரா காசுலாம் வாங்க மாட்டாங்க. நம்ம போறதுக்கு 500 ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொன்னா 250 ரூபாய் தான் கொடுப்பாங்க. நாடக கலைஞர்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிக்கெட்லயே வந்துடும். அந்த மாதிரி பல உதவிகள் இருக்கு. அதுக்கு உதவிகள் வேணும் அப்படின்றவங்க கலை பண்பாட்டு துறையில கட்டாயம் உறுப்பினரா இருக்கணும். அது ஒரு சாதாரண விஷயம் தான். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய விஏஓ கிட்ட நான் நாடக கலைஞரா இருக்க அப்படின்ற ஒரு சான்றிதழ் வச்சு நீங்க வந்து காஞ்சிபுரம் அடுத்த கலை பண்பாட்டுத்துறை அலுவலகத்துக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சு கலெக்டர் மூலமா உங்களுக்கு அந்த அடையாள அட்டை குறைஞ்சது ஒரு 3 மாசத்துல இருந்து 1 மாசத்துக்குள்ள கிடைச்சிடும். அனைத்து நாடக கலைஞர்களுக்கும் நாடக ரசிகர்களுக்கும் தொடர்ந்து சிவா அம்மு பார்த்திபன் அவர்களுடைய நாடக குழுவிலே இருந்து நாடகத்தை ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் தர்மகர்த்தா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழ்நாடு லெவல்ல திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 15,000க்கும் மேற்பட்ட நாடக கலைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரே ஊர் நம்ம ஊர் தான், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தான். இது வந்து எப்படின்னா நம்ம ஏதாவது வாய் மூலமா சொல்றது அப்படின்றத விட கலை பண்பாட்டு துறையில பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்முடைய மாவட்டம் தான், நம்முடைய ஊர் தான் அதிக கலைஞர்கள் இருக்காங்க. அப்படி அதிக கலைஞர்கள் இருக்கும்போது அதிக கலைஞர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு இடமா நம்முடைய சிவா அம்மு அவர்களுடைய நாடக மன்றம் இருக்கு. அவங்க வந்து நாடக மன்றத்தை மக்களுக்கு பதிவு செய்யறாங்க அப்படின்றத காட்டிலும் நாடக கலைஞர்களுக்கும் பல உதவிகளை செஞ்சுட்டு வராங்கன்றத இந்த நேரத்துல நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அப்பாவுடைய வழியில தொடர்ந்து இந்த மாதிரி நாடக கலைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சுமூகமா, அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாத்துமே தலையிட்டு இரவு பகல் தூங்காம நாடகத்துக்காகவும் நாடக கலைஞர்களுக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கும் நம்முடைய சிவா அம்மா அவர்களுக்கும் அவருடன் உறுதுணையாக இருந்து உதவி செய்து கொண்டிருக்கும் அவருடைய கணவர் பார்த்திபன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாடக கலைஞர்களுக்கும் நாடகத்தினுடைய பங்களிப்பாளர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டம் அல்லாத தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாடக கலைஞர்கள் நாடகங்களை நடிக்கிறதோடு அவர்களுடைய பங்களிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுற மாதிரி இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோள். என்னன்னா ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அடையாளமா இன்னைக்கு வந்து ஆதார் கார்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ரேஷன் கார்டுன்னு ஒண்ணு இருக்கு, ஓட்டு கார்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நாடக கலைஞர்களுக்கு அப்படின்றது வந்து கண்டிப்பா அடையாள அட்டைன்னு ஒண்ணு வேணும். அத கட்டாயமா நீங்க வந்து அந்த ஒரு நாளை ஒதுக்கி அந்த அடையாள அட்டையை பெறதுக்கான முயற்சியை செய்யணும். என்னன்னா சாதாரணமா ஒரு 5 நாடுகள் நாடக கலைஞரா இருப்பாரு, மூத்தவரா இருப்பாரு, சிறந்தவரா இருப்பாரு, பழம்பெரும் நடிகரா இருப்பாரு. ஆனா போய் அவர்கிட்ட நம்ம பேசும்போது என்ன வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன போய் கேட்டு போறப்ப அந்த ஊர்ல இந்த ஊர்ல சொல்லுவாரே தவிர அவரிடத்துல ஒரே ஒரு அடையாள அட்டை கூட இருக்காது, ஒரு சான்றிதழ் கூட இருக்காது, ஒரு பேப்பர்ல அவர் நடிச்ச கட்டிங் கூட இருக்காது. அவர் நடிச்ச ஊர்ல அவரை பத்தி பாராட்டலாம், பேசலாம், ஒரு மிகப்பெரிய கலைஞரா கூட இருக்கலாம்.
ஆனா நம்ம கிட்ட ஒரு பதிவுன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா அவர் வந்து ஒரு நாடக கலைஞரே இல்லை அப்படின்றதுதான் நம்முடைய சமுதாயத்திலே அரசாங்கமும் காவல்துறையும் மற்ற மன்றங்கள்லயும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால தயவு செய்து நாடக கலைஞர்கள் தாங்களை அரசு கிட்ட பதிவு பண்ணணும். அரசு கிட்ட பதிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்முடைய நலவாரியம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து 58 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து நாடக கலைஞர்கள் நாட்டுப்புற நலவாரியம்னு ஒண்ணு இருக்கு. இதுவே பதிவு பண்ணணும். இதெல்லாம் எதனால பதிவு பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு முதியோர் உதவித்தொகை இப்போ நாடக கலைஞரா வயசாயிடுச்சு அப்படின்னா ஒரு 2500 3000 கொடுக்குறாங்க. சிறந்த கலைஞரா ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே சிறந்த கலைஞர்ன்ற மாதிரி கலைமாமணி விருது கொடுக்குறாங்க. மாவட்ட லெவல்ல சிறந்த கலைஞர்கள் 60 வயசை தாண்டிட்டாங்க அப்படின்னா கலை முதுமணின்னு ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அனைத்து கலைஞர்களும் தான் வந்து அடையாளம் பெறணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். இப்போ நான் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, தொடர்ந்து நம்முடைய நாடக அமைப்பாளர் திரு சிவாமு அவர்களுடைய நாடக இந்த அமைப்புல நீங்க வந்து ஏதாவது ஒரு உதவிகள் வேணும் அப்படின்னா இப்ப இவங்க கிட்ட வந்து நீங்க அணுகும் போது இப்ப நான் வந்து தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தில் பொதுக்குழு உறுப்பினரா இருக்கிறதுனால நம்முடைய கலை பண்பாட்டுத்துறை தொடர்போடு நம்ம வந்து உதவிகள் என்ன வேணா செய்யலாம். உதவி தொகை, பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா கல்வி உதவி தொகை, உங்களோட குடும்பத்துல கல்யாணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா திருமண உதவி தொகை, கண்ணாடி வேணும்னா அதுக்கு ஒரு உதவி தொகை, உங்களுடைய நாடக கம்பெனியில வந்து ஆடை அணிகலன்கள் வேணும் அப்படின்னா அதுவும் நம்முடைய அரசாங்கம் தராங்க. அரசாங்க திட்டங்கள் முழுமையா பெறணும் அப்படின்னா நீங்க இவங்களை வந்து நம்ம சிவாமு நாடக மன்றத்துல அம்மு இடத்தையோ இல்ல பார்த்திபன் சரியா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதனோட உதவிகள் கிடைக்கும். இப்ப நாம வந்து அதுக்கான ஒரு பரிந்துரை கடிதம் ஒண்ணு கொடுக்கலாம். அப்படி கடிதம் கொடுக்கும்போது நான் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அந்த மீட்டிங்ல வந்து நான் ஒரு பரிந்துரை கடிதம் உங்களுக்கு கொடுக்கும்போது அங்க வரும்போது என்னால முடிஞ்ச ஒரு உதவிகள் செய்யறது, உங்களுக்கான உதவித்தொகை பெற்றுக் கொடுக்குறது, அந்த மாதிரியான உதவிகள் செய்யலாம். இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் இல்ல, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளுவர் எல்லா மாவட்டத்திலுமே சொல்றேன், நம்ம தமிழ்நாடு முழுக்கே சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய ஒரு 15,000க்கும் மேற்பட்ட நாடக கலைஞர்கள் இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க வந்து பயன்பெறணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய தாழ்மையான வேண்டுகோள். ஆமா 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 நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் நம்முடைய துறைக்கு பல உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. மாதம் ஏதாவது ஒரு உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய நாடக கலைஞர்கள் வந்து 50% பஸ்ல பேருந்துல பயணம் செய்யலாம். அது இல்லாம நம்முடைய அது மட்டும் இல்லாத நம்ம கையில எடுத்துட்டு போறக்கூடிய அந்த மேலதாளங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, எக்ஸ்ட்ரா காசுலாம் வாங்க மாட்டாங்க. நம்ம போறதுக்கு 500 ரூபாய் செலவாகுது அப்படின்னு சொன்னா 250 ரூபாய் தான் கொடுப்பாங்க. நாடக கலைஞர்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிக்கெட்லேயே வந்துடும். அந்த மாதிரி பல உதவிகள் இருக்கு. அதுக்கு உதவிகள் வேணும் அப்படின்றவங்க கலை பண்பாட்டு துறையில கட்டாயம் உறுப்பினரா இருக்கணும். அது ஒரு சாதாரண விஷயம் தான். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய விஓ கிட்ட நான் நாடக கலைஞரா இருக்க அப்படின்ற ஒரு சான்றிதழ் வச்சு நீங்க வந்து காஞ்சிபுரம் அடுத்த கலை பண்பாட்டுத்துறை அலுவலகத்துக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சு கலெக்டர் மூலமா உங்களுக்கு அந்த அடையாள அட்டை குறைஞ்சது ஒரு 3 மாசத்துல இருந்து 1 மாசத்துக்குள்ள கிடைச்சிடும். அதனால அதை கட்டாயம் பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.